பிரியமானவர்களே, இயேசுவின் நாமத்தினால் உங்களை வாழ்த்துகிறேன். சகரியா 4வது அதிகாரம் 6வது வசனம். அப்பொழுது அவர் செருபாபேலுக்கு சொல்லப்படுகிற கர்த்தருடைய வார்த்தை என்னவென்றால், பலத்தினாலும் அல்ல, பராக்கிரமத்தினாலும் அல்ல, என்னுடைய ஆவியினால் ஆகும் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார். சில வேளைகள் நம்முடைய படிப்பு, என் எக்ஸ்பீரியன்ஸ், என் டேலண்ட், எனக்கு இருக்கக்கூடிய கனெக்ஷன்ஸ், என் நெட்வொர்க், நான் செஞ்சிருவேன் அப்படின்னு நினைக்கிறோம். இல்லை, எல்லா வேளையிலும் ஆவியானவரை பற்றி கொள்ளுகிற பொழுது, எவ்வளவுதான் நம்மளுக்கு நாலேஜ் இருந்தாலும், எவ்வளவுதான் எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தாலும், எல்லாவற்றையும் செய்வேன் இருந்தாலும் தேவ சமூகத்தில் ஒப்பு கொடுத்துருங்க. சில வேளைகள் நாம் ஏன் தெரியுங்களா தோல்வியில கடந்து போறோம்? நம்மளை அறியாமலேயே என்னால முடிஞ்சிடும், நான் செஞ்சிருவேன். இல்ல, பலத்தினால் அல்ல, பராக்கிரமத்தினால் அல்ல, ஆவியினாலே ஆகும். ஒருவேளை நம்ம எதிர்த்து வர்றவங்க பெரிய பலமுள்ளவர்களா இருக்கலாம், பராக்கிரமசாலிகளா இருக்கலாம், ஆனால் நம்மோடு இருக்கிற ஆவியானவர் பெரியவர். இன்னைக்கு நமக்குள் இருக்கிற அந்த ஆவியானவர் மகிமைப்படுத்துங்க. உங்களை நிரப்பி இருக்கிற அந்த ஆவியானவர் மகிமைப்படுத்துங்க. உங்க உள்ளான மனிதனை மகிமைப்படுத்துங்க. அந்த ஆவியானவரால் முடியும், எனக்குள் இருக்கிற ஆவியானவரால் முடியும், எனக்குள் இருக்கிற ஆவியின் பலத்தினால முடியும். என்னை எதிர்த்து வருகிறவர்கள் என்னை விட பலமுள்ளவர்களாய், பராக்கிரம் உள்ளவர்களாய் இருக்கலாம், ஆனால் எனக்குள் இருக்கிற ஆவியானவர் பெரியவர். பலத்தினால் அல்ல, பராக்கிரமத்தினால் அல்ல, ஆவியினால் ஆகும் ஆகும் என்று சொல்லுகிற பொழுது, எந்த இடத்துல கர்ப்பம் தடைப்பட்டதோ, எந்த இடத்துல பிள்ளை பெற்றெடுக்க முடியாத அந்த சூழ்நிலை இருந்ததோ, அதை ஆண்டவர் மாற்றுகிறார். அந்த கர்ப்பம் தரிக்கப்படுகிற, பிள்ளையை பெற்றெடுக்கிற அற்புதம் நடக்கிறது இயேசுவின் நாமத்தினால. விசேஷமாய் பிள்ளைகளுக்காக காத்திருக்கிற குடும்பங்களுக்காக ஜெபிக்கிற இப்பொழுது என்னோடு சேர்ந்து ஜெபிங்க. ஆண்டவரே, பலத்தினால் அல்ல, பராக்கிரமத்தினால் அல்ல, உங்க ஆவியினால் ஆகும் ஆண்டவரே. எவ்வளவு நாள் இந்த பிள்ளை அற்புதத்திற்காக காத்திருந்தோம், எங்களால முடியல ஆண்டவரே, ரொம்ப சோர்ந்து போயிட்டோம், பல வருடங்கள் ஆகிவிட்டது ஆண்டவரே, நீங்க எனக்கு அற்புதத்தை செய்யணும், நீங்க எனக்கு அற்புதத்தை செய்யணும். நாங்க விசுவாசிக்கிற ஆண்டவரே, எந்த பலத்தினால் அல்ல, எந்த பராக்கிரமத்தினால் அல்ல, உங்க ஆவியினால் ஆகும். நான் எதிர்பார்க்கிற அற்புதம், என் சரீரத்தில் எதிர்பார்க்கிற அற்புதம், சகோதரனுக்குள்ள சகோதரிக்குள்ள ஆண்டவர் செய்ய வேண்டிய அற்புதத்தை ஆண்டவர் செய்வார். உங்களுக்குள் செய்ய வேண்டிய காரியங்கள் நடக்கும். ஏசப்பா, நன்றியோடு உம்மை ஸ்தோத்திரிக்கிற. இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற தேவ பிள்ளைகள் யாரா இருந்தாலும், ஒருவேளை இயேசுவின் நாமத்தை அறியாத பிள்ளைகளா இருந்தாலும், குழந்தை செல்வத்துக்காய் காத்திருக்கிற ஒவ்வொருவருக்காக உம்முடைய திருமுகத்தை நோக்கி பார்க்கிற உம்முடைய வசனம் சொல்லுகிறபடி, சகரியா 4:6 பலத்தினால் அல்ல, பராக்கிரமத்தினால் அல்ல, ஆவியினால் ஆகும். ஆவியினால் எல்லாம் கூடும். இந்த உலகத்தின் பலத்தினால, பராக்கிரமத்தினால எந்தெந்த காரியங்கள் முடியலன்னு கைவிடப்பட்டிருக்கிறதோ, இயேசுவின் நாமத்தினால உங்க ஆவியினால் ஆகும், உங்க ஆவியினால் ஆகும். விசேஷமா பிள்ளை ஆசீர்வாத காத்திருக்க அன்பு பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிற, கர்த்தர் கரம் இவர்கள் மேல் இறங்குவதாக, உம்முடைய ஆவியினால் ஆகுவதாக, உம்முடைய ஆவியினால் ஆகட்டும், உம்முடைய ஆவியினால் ஆகட்டும். அற்புதம் நடப்பதாக, அற்புதம் நடப்பதாக. ஆண்டவரே, கர்ப்பங்கள் திறக்கப்படுவதாக இயேசுவின் நாமத்தினால. பல வருடங்களாய் குழந்தை உருவாகாத இருக்கிற கர்ப்பங்கள்ல சகரியா 4:6 ஆவியினாலே ஆவதாக. ஆவியின் பலத்தினால, ஆவியானுடைய அபிஷேக வல்லமையினால, தேவன் கொடுக்கிற ஆசீர்வாதத்தினால கர்ப்பம் தரிக்கப்படுவதாக. பிள்ளைகளை பெற்றெடுப்பார்களாக. உமக்கென்று சாட்சியாய் இந்த குடும்பங்கள் விளங்குவார்களாக. பலத்தினால் அல்ல, பராக்கிரமத்தினால் அல்ல, ஆவியினால் ஆகும். வசனத்தை சொல்லி ஆண்டு பாதத்தை உங்களை முழுமையாய் கொடுத்து அப்பா இடத்துல தொடர்ந்து ஜெபிங்க. அற்புதத்தை பார்ப்பீங்க, அற்புதத்தை சுமப்பீங்க. நீங்க அற்புதத்தை சுமக்கிற அந்த ஆசீர்வாதமான காலங்களுக்குள் ஆண்டவர் உங்களை கொண்டு போறார். God bless you. God bless you.